الحمد لله رب العالمين الصلاة والسلام أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الحمد لله மேலான கண்ணியமான சகோதர பெருமக்களே, நம் அனைவரும் தொடரான முறையிலே குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருமே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஆர்வத்துடன் பங்கு கொள்வதை நாங்கள் பார்த்து உண்மையிலேயே மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் மிக தேவை என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு உங்களுக்கு அதாவது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கும் அந்த குடும்பத்திலே உருவாகக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை எந்த முறையிலே நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்பது போன்ற சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒவ்வொருவரும் குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள் கணவனும் மனைவியும் அதே நேரத்திலே இரண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கணவனுடைய பகுதியிலும் சரி மனைவியினுடைய பகுதியிலும் சரி அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய குடும்பத்திலே ஒரு வாரிசு உருவாக வேண்டும், ஒரு பிள்ளை உருவாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவது உலகத்தினுடைய இயல்பாக இருக்கிறது. இது சாதாரண ஒரு மனிதருக்கு மட்டுமல்ல, நபிமார்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக எதிர்பார்ப்புகள் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திருமணம் செய்து பல ஆண்டு காலம் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்கிறார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அதாவது காலத்திலே கிடைக்காத ஒரு பழம், ஒரு திராட்சை பழ குறையை அவர்கள் பார்த்தவுடன் இது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்ட பொழுது மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து கிடைத்தது என்று அவர்கள் சொன்னவுடன் அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் மீது நம்பிக்கையும் அதே நேரத்திலே அல்லாஹ்வுடன் மன்றாடக்கூடியவர்களாகவும் இருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்தார்கள். லா தர்னி ஃபர்தா, அதாவது யா அல்லாஹ் என்னை தனிமையில் விட்டு விடாதே, வாரிசு இல்லாத மனிதனாக, பிள்ளைகள் இல்லாத மனிதனாக என்னை நீ விட்டு விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தொடர்ந்து துஆ செய்து கொண்டு வந்தார்கள். கடைசியிலே அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிள்ளையாக அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதாவது பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு அவ்வளவு தூரம் அதனுடைய பாதிப்பு விளங்காவிட்டாலும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற தம்பதிகளுக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கிற கணவனும் மனைவிக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏக்கமும் மிகப்பெரிய கவலையும் அவர்களை மாட்டிக்கொள்ளும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், வீடு வாசல் பெரிதாக இருந்தாலும், சொந்த பந்தம் இருந்தாலும், வாகனங்கள் இருந்தாலும், ஒரு குழந்தை இருப்பதை போன்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பெறமாட்டாது. இதை நிறைய பேர்கள் அனுபவித்திருப்பார்கள். குழந்தை இல்லாதவர்கள் அது ஒரு மிகப்பெரிய துன்பமாக, ஒரு துயரமாக அது இருக்கு. அந்த முறையில் தான் அல்லாஹு தஆலா
இந்த குழந்தை கிடைப்பது மனிதனுக்கு ஒரு அருட்கொடையாக, ஒரு நியமத்தாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருட்கொடையாக, ஒரு நியமத்தாகத்தான் குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்படித்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். குழந்தை மீது அவர்கள் மிகவும் இரக்கத்துடனும் அன்புடனும் நடந்து கொண்ட வரலாற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்திலே மிக முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள், புதிதாக திருமணம் முடித்தவர்கள் அல்லது குழந்தைகள் வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தாங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை அவர்களுக்கு கர்ப்பத்திலே குழந்தை வளருகின்ற காலத்திலே இருந்து அவர்களிடத்திலே சில மாற்றங்கள் முக்கியமானதாகும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் குழந்தை பெறுவதற்குரிய வயிற்றிலே குழந்தை உருவாகிவிட்டது என்று சொன்னால், அந்த நேரத்திலே இருந்து அந்த தம்பதிகள் மிக கவனமான முறையிலே அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்குரிய சிந்தனையிலே அவர்கள் வர வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு குழந்தை உருவாகிவிட்டது என்று சொன்னால் மருத்துவ ரீதியாக, அதாவது கிளினிக்குகள் போறதிலே இருந்து கடைசியிலே குழந்தை கிடைக்கின்ற வரைக்கும் அந்த டாக்டருடன் தொடர்பு கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக முக்கியமானதுதான், தேவைதான். ஆனால் எங்களது மக்கள் இதை மட்டும்தான் கவனத்திலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது வெறும் மருந்து மட்டும்தான், மாத்திரைகள் மட்டும்தான் எங்களுக்கு சிறந்த குழந்தைகளை உருவாக்கி தரும் என்றுதான் அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை வயிற்றிலே இருக்கிற நேரத்திலேயே அந்த தாய், அந்த தகப்பன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை கொண்டு அந்த பிள்ளை மிகச் சிறப்பான முறையிலே வளரக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள், அதாவது இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள், இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தை, அரபு நாடுகளில் முக்கியமான இடங்களை எல்லாம் தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய செய்தியிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை உருவாகிவிட்டது, அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக விட்டால் அரசாங்கமே அவர்களை கவனித்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கமே முழுக்க கவனித்துக் கொள்ளும். எதை கவனிக்கும் என்று சொன்னால், ஒரு குழந்தை உருவாகிவிட்டால் அந்த குழந்தையை அறிவுள்ள பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். இஸ்ரேல் யூத மக்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிற உலகத்திலே புத்திசாலிகள் அவர்கள்தான் என்று போற்றப்படுகிறார்கள். அதனால் தான் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு அரபு நாடுகளை மட்டுமல்ல உலகம் பூராவிலும் அவர்கள் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அறிவில், புத்தியிலே கூர்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்குரிய காரணத்தையும் இப்படி சொல்கிறார்கள். ஒரு தாய்க்கு குழந்தை உருவாகிவிட்டது என்றால், எவ்விதம் இப்போது நாங்கள் குழந்தை உருவாகிவிட்டால் கிளினிக்கிலே அல்லது அங்கே டாக்டரிடத்திலே போய் பதிகிறோமோ, அதே போன்று அந்த இஸ்ரேல் அரசாங்கமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வெறுமனே நாம் இங்கெல்லாம் பதிந்து கொள்கிறோம், விருப்பமானவர்கள் பதிவோம், வேண்டிய இடத்திலே போய் பதிந்து கொள்ள முடியும். அதிலே சின்ன சின்ன உபதேசங்களை, வழிகாட்டுதலை சொல்வார்கள், அத்துடன் முடிந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் சொல்லுவது, அவர்களுடைய முழுமையான நோக்கம் என்ன? அறிவுள்ள ஒரு பிள்ளை உருவாக வேண்டும். அதற்காக வேண்டியே குழந்தை வயிற்றிலே வந்துவிட்டால், இஸ்ரேலிய பெண்கள் குழந்தை வயிற்றிலே வந்துவிட்டால் அரசாங்கம் வந்து சில திட்டங்களை அவர்களுக்கு கொடுக்கும். அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு அதாவது நல்ல அறிவுள்ள புத்தகங்களை தாய்மார்கள் வாசிக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள். நல்ல அறிவுள்ள புத்தகங்கள், விஞ்ஞான கருத்துக்கள் நிறைந்த புத்தகங்கள், கணக்கு போன்ற இப்படியான விஷயங்கள் இருக்கக்கூடிய, சிந்தனையை தூண்டக்கூடிய, அறிவை உருவாக்கக்கூடிய, தூரமான நோக்கங்களை உருவாக்கக்கூடிய இது போன்ற சில அறிவியல் விஷயங்கள், அந்த புத்தகங்களை தான் அந்த தாய்மார்கள் வாசிக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள். சாப்பாட்டுடைய விஷயங்களிலும் கூட, சாப்பாட்டுடைய விஷயங்களிலே அவர்கள் கவனத்திலே கொடுப்பார்கள். அதிகமாக உபதேசம் செய்வதாக
அதாவது மீன் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணப்படுவதாக அந்த செய்திகளிலே வருகிறது. அது மட்டுமல்ல, வீணான காரியங்களிலே பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட மோடத்தனமாக வீணாக நேரங்களை காலங்களை செலவழிப்பதை அவர்களுக்கு அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த வீடுகளிலே தொலைக்காட்சி இருந்தாலும் கூட அதற்கும் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிப்பார்களாம். எந்த நேரம் தொலைக்காட்சியிலே மூழ்கி கொண்டிருக்கப்படாது, குறிப்பிட்ட நேரத்திலே வேண்டும் என்றால் செய்தி போன்ற அறிவியல் துறையோடு சம்பந்தப்பட்டவைகளை பார்க்க வேண்டும், வீண் விளையாட்டுகளிலே அந்த பொழுதுபோக்குகளிலே ஈடுபடக்கூடாது என்று இஸ்ரேலிலே இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு இவ்விதம் உபதேசங்களை சொல்லுவார்களாம். ஏன் உபதேசம் சொல்லுவார்கள்? அந்த அதாவது கர்ப்பத்திலே இருக்கிற அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக வளர வேண்டும். அதாவது ஒவ்வொரு பிள்ளையையும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் பெருத்ததற்கு பின்னால் தான் அறிவாளியாக வருகிறார்கள், அல்லது அவர்கள் வளர்ந்ததுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு அறிவு என்பது வருகிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை உருவாகின்ற நேரத்திலே அந்த மூளை மற்றும் உண்டான ஒவ்வொரு உறுப்புகளும் வளர்ச்சி அடைகின்ற நேரத்திலேயே இந்த அறிவியல் கருத்துக்கள், விஞ்ஞான கருத்துக்கள், சந்தோஷமான வார்த்தைகள், மகிழ்ச்சியான வார்த்தைகள், நல்ல வாழ்த்துக்கள், இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிற பொழுதும் அந்த குழந்தைக்கு அவைகள் அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்கிறது, அவர்கள் அறிவு வளர்கிறது. இதை நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு எடுத்துக்கொண்டால், எங்களுடைய வீடுகளை எடுத்தால் அல்லது எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தை பிறப்பதற்கு கர்ப்பம் தரித்தவர்களுடைய நிலையை எடுத்தால் மிகப்பெரிய பரிதாபமாக இருக்கிறது. ஏன்? அதிலே நாங்கள் பார்க்க முடிகிறது, தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அவர்களுக்கு இல்லை. வறுமை ஒரு காரணம், கஷ்டம் ஒரு காரணம் வேற. ஆனாலும் கூட இதில் கவனம் எடுப்பது இல்லை. நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுகின்ற பொழுது, நல்ல விட்டமினான உணவுகள் சாப்பிடுகின்ற பொழுது, நல்ல உணவுகளை உட்கொள்கிற பொழுது அதனுடைய சத்துக்கள் அந்த குழந்தைக்கு சேர்ந்து அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியிலே, உறுப்புகளுடைய வளர்ச்சியிலே மற்றும் எல்லா விடயத்திலும் அவைகள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. ஆனால் எங்களுடைய நிலைமை, அதாவது சரியான உணவுகள் இல்லை, சரியான பயிற்சிகள் இல்லை. அதே நேரத்திலே இவ்விதம் அந்த இஸ்ரேலிய பெண்கள் எவ்விதம் அறிவியல் விஷயங்களை படிக்கிறார்களோ, ஆனால் எங்களது பெண்கள் எதை படிக்கிறார்கள்? எந்த விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பது இல்லை. இவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு ஊப்பதூப்பைகளை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யாருடையாவது பலாய் முசீபத்துகளை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவ்விதம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது வயிற்றிலே இருக்கிற குழந்தையை அது பாதிக்கிறது. அடுத்தவரை பற்றி குறை சொல்வது, பொய் பேசுவது, பெரட்டுகுறுப்பு செய்வது, களவாடுவது, துரோகம் செய்வது, அநியாயங்கள் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குழந்தைக்கு தாவும். இந்த குழந்தைக்கு தாவும். எவ்விதம் விஞ்ஞான விஷயங்கள், கணக்குடைய விஷயங்கள், அறிவியல் விஷயங்கள், இது போன்றவைகள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு நல்லதாக அமையுமோ, கெட்டவைகள், மோசமானவைகள், தவறானவைகள் அது எல்லாம் அவைகளிலே பதிந்து அந்த குழந்தையினுடைய எதிர்கால நிலைமை பிறந்ததற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில் வித்தியாசங்கள் உருவாகும். இதன் காரணமாகத்தான் அவர்கள் அப்படி திட்டமிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு லீவு கொடுத்து விடுவார்களாம். குறிப்பாக வெளிநாடுகளிலே அவர்களுடைய ஆண்களும் பெண்களும் எல்லோரும் தொழில் செய்வதுண்டு. இந்த கர்ப்பம் உண்டாகிவிட்டால் முழு நாள் லீவு. அவர்களுக்கு ஒரு ஷெட்யூலை கொடுத்து விடுவார்கள். இந்த நேரத்திற்கு தான் தூங்க வேண்டும், இந்த நேரம் எழும்ப வேண்டும், இந்த நேரம் சாப்பிட வேண்டும், இந்த நேரம் நடக்க வேண்டும், இந்த நேரம் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இப்படி கொடுத்தவுடன் அந்த பெண் அப்படியே நடந்து வருவான். காரணம் என்ன? நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எதிர்கால ஒரு யூதனை என்ற எண்ணத்திலே அவர்கள் வளர்ந்து வருவார்கள். ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய தாய்மார்கள் அப்படி ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா என்று சொன்னால் நாம் சொல்ல முடியாது. இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இல்லை என்று சொல்ல முடியுமா?
அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக இளம் வயதில் உள்ளவர்கள் அல்லது பெரியவர்களாக தாய் தகப்பனாக இருப்பவர்கள், உங்களது வீட்டிலே உங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகுமானால், உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாகுமானால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல உணவிலே இருந்து நல்ல சிந்தனைகளை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நல்ல சிந்தனைகள் வர வர குழந்தைக்கும் அந்த நல்ல சிந்தனை பிறக்கும். நல்ல சிந்தனை பிறக்கும். மனதிலே சந்தோஷம், மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே அதாவது நாம் மார்க்க ரீதியான அடிப்படையிலேயும் எங்களுடைய தொழுகையிலே, குர்ஆன் ஓதுவதிலே, திக்ருகள் செய்வதிலே, மற்றும் உண்டான அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பதிலே, ஹதீஸுடைய விஷயங்களை படிப்பதிலே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களுடைய வரலாறுகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் படிக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு புதிதாக இருக்கும், இப்படித்தான் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அதிகமான இடங்களிலே கணவனால் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் வயிற்றிலே பிள்ளை உள்ளவர்கள். ஒரு கர்ப்பிணி பெண் கணவனின் மூலமாக ஏசப்படுகிறாள், அதாவது குடும்பத்திலே இருக்கிற மாமி மாமாவின் மூலமாக ஏசப்படுகிறாள், அல்லது வீட்டிலே இருக்கிற தாய் தகப்பனால் திட்டப்படுகிறாள். இப்படி பலரும் துன்பங்கள், துயரங்கள் கொடுக்க போது அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வரமாட்டாது. கடைசியிலே நாம் வளர்த்து ஆளாக்கி பெற்றெடுத்து பார்த்தால், பாடசாலைக்கு அனுப்பினாலோ மதரசாவுக்கு அனுப்பினாலோ ஒன்றுமே ஏறுதில்லை, ஒன்றுமே ஏறுதில்லை. அந்த நேரத்துக்கு ஹசரத்தோ அல்லது பாடசாலை ஆசிரியர்களோ கடைசியிலே பிள்ளையை அடிப்பதும் ஏசுவதும் திட்டுவதுமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீர்கள் ஹசரத் ஓதி கொடுக்கவில்லை அல்லது சேர்மாறு படித்து கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதுவல்ல, உங்களது குழந்தை உருவாகின்ற நேரத்திலே நீங்கள் அறிவின் வாசலை திறந்து வைக்கவில்லை, ஒழுக்கத்தின் வாசலை திறந்து வைக்கவில்லை, சந்தோஷம் மகிழ்ச்சியின் வாசலை திறந்து வைக்கவில்லை, நல்ல முறையிலே சிந்தனைகளை உருவாக்கவில்லை. எந்த நேரமும் கோபப்படுவது, எந்த நேரமும் சண்டை பிடிப்பது, எந்த நேரமும் திட்டுவது, வீட்டுக்குள்ளே பதுவாக்கள் நடைபெறுவது, இப்படியான எல்லா முசீபத்துகளும் சேர்ந்து அந்த குழந்தையினுடைய தலைக்குள்ளே போய்விடுகிறது. கடைசியிலே அதுபோன்று உருப்படி இல்லாத நிலைமையில் குழந்தைகள் உருவாகுவதை பார்க்கிறோம். இதை நாம் மிக கவனத்திலே எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பிள்ளையிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால், கர்ப்பத்திலே இருக்கிற பொழுதே அங்கே வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, தாய் தகப்பனுக்குள்ளே ஒழுக்கம் இருக்கவில்லை என்பதுதான் பொருள். நாம் நினைக்க கூடாது எது வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று. அந்த குழந்தைக்கு எவ்விதம் உணவு வழங்கப்படுகிறதோ, ஒவ்வொரு உறுப்புகள் எவ்விதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றனவோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தையினுடைய உறுப்புகள் வளர்கின்றன. அவைகள் வளர்ந்து பரிபூரணமாகி குழந்தை இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்திலே அவைகளுக்கு, அந்த குழந்தைக்கு அடிப்படையான எல்லாம் பூர்த்தியாகி விடுகிறது. வெளியில் வந்ததற்கு பின்னால் அதிலே கொஞ்சம்தான் அதனுடைய வளர்ச்சிகள் ஏற்படுகின்றன. அதனால் இந்த விஷயத்திலே நமது மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு வாரிசு கிடப்பதென்றால் அது சிறந்த குழந்தையாக அமைய வேண்டும். எங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பிள்ளைகளாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த திட்டம் நமக்கு தேவை. வெறுமனே பிள்ளையை பெற்று விட்டோம், 2 பிள்ளை 3 பிள்ளை, நிக்காஹ் பயானிலே சொல்லுவார்கள், தனாக்கஹு வதவாலது வதகாசரு, திருமணம் செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அதாவது பயான்களிலே சொல்லுவார்கள். அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்வது என்பது மட்டுமல்ல, அறிவுள்ள பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒழுக்கமாக வளருகின்ற பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், எதிர்காலத்திலே சிறந்த தலைவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள், எதிர்காலத்திலே சிறந்த நாட்டுக்கும் ஊருக்கும் எங்களது மக்களுக்கும் சிறந்தவர்களான நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை தான் முக்கியம். வெறுமனே ஜனக்கூட்டம் மட்டும் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெறுபவர்களை காணவில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஆக பின்தங்கின மார்க்ஸ் வாங்குற பிள்ளைகள் யார்? இஸ்லாமிய முஸ்லிம் பாடசாலை இருக்கிற பிள்ளைகள். அதிகமான இடங்களிலே எல்லா வகையிலே நோஞ்சானாக இருப்பது யார்?
இந்த முஸ்லிம் பாடசாலைகளில் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் தான். இதற்குரிய முக்கியமான காரணம் இங்கே நான் சொன்ன விஷயங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த விஷயங்களை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்பதல்ல, பெண் பிள்ளைதான் வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ் கொடுக்கின்ற ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நியத்தாக இருக்க வேண்டும். நல்ல நியத்து என்பது சொன்னால் நல்ல எண்ணம் அங்கே வளர வேண்டும், நல்ல சிந்தனை அங்கே வளர வேண்டும். அப்போதுதான் இதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்கால சந்ததிகள் நமக்கு கிடைப்பார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அதாவது இன்றைக்கு பெரும்பாலும் ஒவ்வொருவரும் திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே திருமணம் முடிக்கின்ற இளைஞர்கள் எப்படி நினைப்பார்கள்? ஆணும் தான் பெண்ணும் தான். இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது இளைஞர்களாக இருந்தாலும் என்ன அவர்கள் நினைப்பது என்ன? எனக்கு ஒரு அழகான நல்ல மனைவி கிடைக்க வேண்டும். யார் நினைப்பது? ஆண் நினைக்கிறான், எனக்கு நல்ல அழகான ஒரு மனைவி கிடைக்க வேண்டும். பெண் நினைக்கிறார், எனக்கு நல்ல முறையில் அழகான நல்ல ஒரு மனிதன் கிடைக்க வேண்டும். இப்படி நாங்கள் எங்களுக்கு ஆண் நினைப்பது பெண் நினைப்பது நல்லவர்கள் வர வேண்டும் என்று ஒரு ஹதீஸிலே ஒரு பெரிய அறிஞருடைய செய்தியிலே வருகிறது. நீங்கள் உங்களுக்கு அழகிய சிறந்த கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கின்ற அந்த எண்ணத்தை விட நீங்கள் நினைக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு தாய் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நாம் எல்லோரும் நினைக்கிறேன், எனக்கு நல்ல பொண்டாட்டி வரணும், எனக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும் என்று நினைக்கிற நேரத்துல ஒரு அறிஞர் பெருமகன் சொல்கிறார், அதாவது நீங்கள் இன்னும் ஒரு செய்தியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் நினைக்க வேண்டும், எனது பிள்ளைக்கு நல்ல ஒரு தாய் கிடைக்க வேண்டும், சாலியான நல்ல தாய் கிடைக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு இளம் பெண் நினைக்க வேண்டும், எனது பிள்ளைக்கு நல்ல தகப்பன் கிடைக்க வேண்டும் என்று. இந்த நல்லது என்பது என்ன? நல்லது என்பது அதாவது அறிவுள்ள ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு அறிவுள்ளவராக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஒரு நியாயமான ஹராம் ஹலால் பார்த்து உழைக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும், நியாயமான முறையிலே நல்ல முறையிலே வாழக்கூடிய ஒரு சாலிஹானவர் என்ற அடிப்படையிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு செய்திதான். எல்லோரும் பெண் பார்க்கும் போது மாப்பிள்ளை பார்க்கும் போது அழகாக இருக்கிறாங்களா என்று அவங்களுக்கு தேர்ந்தெடுப்பது அது மட்டுமல்ல, உங்களது பிள்ளைக்கு சிறந்த தகப்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும், சிறந்த தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிஞர் பெருமகன் சொல்லி தருகிறார். இது முக்கியமான ஒரு விஷயம்தான். இது போன்ற விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தினால் தங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக அவர்கள் இருப்பார்கள். அருமையான சகோதரர்களே, இவ்விதம் இந்த குழந்தை கிடைக்கின்ற காலம் வரைக்கும் சிறப்பான முறையிலே மருத்துவ ரீதியாக இன்றைக்கு டாக்டர்மார் சொல்லக்கூடிய அந்த முறையும் சரியாக பின்பற்ற வேண்டும். அதாவது அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது பரிசோதனைகளாக இருந்தாலும் சரி அவற்றை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். சில சமீப காலத்திலே சிலர் பேசி வந்தார்கள், அதாவது இப்படியாக கர்ப்பிணி தாய்மார்களாக இருப்பவர்கள் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்க வேண்டிய மருந்துகளையோ இன்ஜெக்ஷன்களையோ நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்றும் ஒரு சிலர் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுகிறேன். மருத்துவர்கள் டாக்டர் சொல்லக்கூடியவற்றை சரியாக நாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஏதாவது பாதிப்புகள் வருகிற பொழுது அதிகமான வைரஸ்கள் உலகத்திலே பரவுகின்றன, தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன, காலாகாலம் ஏதாவது ஒரு ஆபத்தான நோய்கள் பரவும். இப்படிப்பட்ட நேரத்திலே இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மருந்து ஊசிகள் இல்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு கூடுதலாக வரும் என்பதை மருத்துவர்கள் டாக்டர்மார்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான விஷயம் அல்ல. நீங்கள் மருந்து சாப்பிடுவது, ஊசி போடுவது அல்லது கிளினிக்கு போறது இது உங்களுடைய ஈமானுக்கு முரணானது அல்ல. உங்களுடைய தவக்குள் அல்லாஹ் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மாற்றமானது அல்ல.
அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமானதும் அல்ல. உடல் ஆரோக்கியத்தை பேணுவது, மருந்துகள் எடுப்பது, இது போன்றவற்றை மார்க்கம் நமக்கு தாராளமாக அனுமதித்திருக்கிறது. அதனால் இவ்விதமான சில செய்திகளை கூட நீங்கள் தலையிலே போட்டுக் கொள்ளக் கூடாது. அவற்றை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு அப்பால் நாங்கள் இப்போது சொல்லக்கூடிய மார்க்க ரீதியான விஷயங்களை அவற்றிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பிறந்து விட்டால் நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சுன்னத்தான முறைகள் இருக்கின்றன. அவற்றையும் நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் 7 நாட்கள் 7வது நாளையிலே அந்த குழந்தையினுடைய முடி போன்ற முடியை நாங்கள் அங்கே வலித்துக் கொள்ள வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும். அகீகா கொடுப்பவர்களாக இருந்தால் அந்த நாளையிலே கொடுப்பது மிக விசேடம். அவ்விதமாக அகீகா கொடுப்பது என்பதும் இந்த 7வது நாள் என்பது ஹதீஸ்களிலே வருகிறது. அதனால் 7வது நாளிலே உங்களுக்கு அகீகா கொடுப்பதற்குரிய வசதிகள் இருந்தால் அவற்றை சரியாக செய்து கொள்வது அதிகமாக மிக பெரும் சுன்னத்தாக இருக்கிறது. முடிகளை வலித்து அந்த அளவுக்கு முடியினுடைய பாரத்துக்கு நீங்கள் அங்கே அதாவது தங்கமோ வெள்ளியோ தர்மமாக கொடுப்பது சுன்னத்து. அதே போல குழந்தை ஒன்று கிடைத்து விட்டவுடனே வளமையாக செய்கின்ற விஷயங்கள் தான். ஆனாலும் கூட சில குழப்பவாதிகள் சில செய்திகளையும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். குழந்தை கிடைத்து விட்டால் வலது காதிலே அதான் சொல்வது, இடது காதிலே இக்காமத்து சொல்வது வளமையாக நாம் செய்து வருகிற ஒரு சுன்னத்தான அமல். சமீப காலத்திலே சிறு பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார்கள். அதுவெல்லாம் ஹதீஸில் இல்லை, அதுவெல்லாம் அப்படி தேவையில்லை என்று ஒரு சில குழப்பவாதிகள் பேசின செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் அதான் சொல்வது, இகாமத்து சொல்வது, அகீகா கொடுப்பது, முடியை வலித்து நீங்கள் சதகா கொடுப்பது, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சுன்னத்தான முறை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்திலே உங்களுடைய அந்த குழந்தைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகள் கொடுப்பது சுன்னத். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுப்பது சுன்னத்து. பெரும்பாலும் இவைகள் ஆடுதான் அக்கீகாவிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஃபிக்ஹுடைய உலமா பெருமக்கள், அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். அதிகமானவர்கள் எங்களிடத்திலே வந்து கேட்பார்கள், ஹஸ்ரத் எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பிள்ளைக்கும் நான் அக்கீகா கொடுக்கவில்லை, ஒரு மாட்டை கொடுக்கலாமா? 3 பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்கவில்லை, அல்லது 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அக்கீகா கொடுக்கவில்லை, இப்போது ஒரு மாட்டை வாங்கி நான் அக்கீகா கொடுத்து விட முடியுமா என்று கேட்பார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அக்கீகா என்பது சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது கொடுப்பதுதான். நீங்கள் ஒரு மாட்டை வாங்கி நீங்கள் இந்த பிள்ளைகளை நியத்து வைத்து நீங்கள் கொடுத்தால் அது ஒரு சதக்காவாக குர்பானாக அது இருக்குமே தவிர நீங்கள் மாட்டை எடுத்து கொடுப்பது அக்கீகா என்பதற்குள்ளே வரமாட்டாது. கொடுப்பது தப்பு இல்லை. மாடு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கூலி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே அல்லாஹ் அவர்களை வளர்த்து தந்திருக்கிறார், நல்ல நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதற்கு சுக்ரியாவாக அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கொடுக்கப்பட்ட ஒரு குர்பானாக ஒன்றாக அது மாறும். அதனால் அவ்விதம் கொடுப்பது எந்த தப்புமே கிடையாது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அக்கீகா என்பது அதுவல்ல. அதே நேரத்திலே 7வது நாள் தான் கொடுக்க வேண்டுமா? அது அல்லாமல் நீங்கள் வேறொரு நாளில் கொடுக்க முடியுமா? 40இல் கொடுக்க முடியுமா? அல்லது 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கழிந்து கொடுக்க முடியுமா என்று சொன்னால் ஃபிக்ஹுடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த 7வது நாளில் கொடுப்பதற்குரிய வசதி இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை சிறு பராயமாக இருக்கிற காலத்துக்குள்ளே 40 அல்லது ஒரு குறிப்பிட்ட அதை அண்மித்த காலங்களுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்து கொண்டாலும் அதுவும் சுன்னத்தாக அமையும் என்று எங்களுடைய அறிஞர்கள் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இவற்றையெல்லாம் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் குழப்புகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இவற்றை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆண் குழந்தையாக இருந்தால் சுன்னத் எடுத்து விடுவது,
இன்றைய காலத்திலே இந்த சின்ன அதாவது 40க்குள்ளேயே சுன்னத்தெடுத்து விடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது ஒரு நல்லதொரு பழக்கம் தான். முன்பெல்லாம் பிள்ளைகள் பெருத்ததற்கு பின்னால் அவ்விதம் செய்வது உண்டு. ஆனால் இன்றைக்கு 100க்கு 99% இந்த குறிப்பிட்ட சின்ன வயதிலேயே கை குழந்தையாக இருக்கும் போதே சுன்னத்து செய்து விடுவது மிகச் சிறப்பான ஒன்று. அதனால் அந்த குழந்தைக்கோ பெற்றோர்களுக்கோ பாதிப்புகள் இல்லை. அவ்விதமான அந்த விஷயங்களையும் ஒவ்வொருவருமே சரியான முறையிலே செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இவைகள் எல்லாம் ஏன் நாம் செய்கிறோம் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய இவைகள் எல்லாவற்றிலும் நன்மை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு பிரதிபலன் உண்டு. உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய வறுமையை நீக்கிவிடும். உங்களது குடும்பத்திலே இருக்கக்கூடிய முசீபத்துகளை அகற்றிவிடும். உங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே, குடும்பத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை போன்றவற்றையெல்லாம் அவை உருவாக்கி தரும். இதுதான் இந்த விஷயத்திலே நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இதனால் தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லது 2 வீட்டாரிலும் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், தாய் தகப்பன் உறவுகள் சேர்ந்து இப்படியான விஷயங்களை மசூரா செய்து மிக அழகான முறையிலே அவற்றை செய்து கொள்வது எங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. இப்போது குழந்தை பிறந்து விட்டது, அதன் பின்னால் இந்த சுன்னத்தான விஷயங்களை செய்கிறீர்கள். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள். குழந்தைக்கு கொடுக்கிற உணவு என்ன? மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உங்களது பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் நீங்கள் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமலாக இருக்கிறது. குறிப்பாக இளம் தாய்மார்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டதா, அந்த குழந்தைக்கு மிக அழகான முறையிலே தாய்ப்பாலை நீங்கள் ஊட்டுங்கள். அந்த தாய்ப்பால் நீங்கள் கொடுப்பது இருக்கிறதே, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும், எல்லா சத்துக்களும், எல்லா விட்டமின்களும், எல்லா நீர்ச்சத்துக்களும் அந்த தாய்ப்பாலிலே இருப்பதாகத்தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மருத்துவ உலகம் அதைத்தான் சொல்கிறது. அதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த தாய்ப்பால் அதாவது மரப்பிப்பதற்கு 2 வருடங்கள் காலத்தை கொடுக்கிறது. 2 வருஷம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம் என்கின்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக சொல்லப்பட்டதற்கு காரணம், அந்த பிள்ளைக்கு நல்ல சத்து கிடைக்க வேண்டும். நல்ல முறையிலே அந்த தாயினுடைய இருக்கக்கூடிய குணநலங்களும் அந்த பிள்ளைக்கு போகும். தாய்ப்பால் ஊட்டப்படுகிற பொழுது தாயிடத்திலே இருக்கிற நல்ல அறிவு அந்த பிள்ளைக்கு போகும். தாயிடத்திலே இருக்கிற நல்ல ஒழுக்கம் அந்த பிள்ளைக்கு போகும். தாயிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல அகலாக்குகள், பண்பாடுகள் அந்த பிள்ளைக்கு போகும் என்கின்ற காரணத்தினால் இவ்விதமாக நீங்கள் ஊட்டி வளவுங்கள். இதற்கு நீங்கள் வேறு காரணங்களை சொல்லிவிடக் கூடாது. தாய்ப்பால் கொடுத்தால் அதாவது அழகு போய்விடும் அல்லது உடல் கட்டு போய்விடும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நல்ல நீயத்துடன் உங்களது பிள்ளைக்கு ஊட்டுகின்ற பொழுது உங்களுக்கும் உடம்புக்கு சத்தும், உங்களுக்கு பலமும், உங்களது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும், உங்களுடைய சிந்தனைக்கு தெளிவும் அதன் மூலமாக ஏற்படுகிறது. அதனால் இந்த தாய்ப்பால் ஊட்டுகிற பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்ப்பால் குறைவாக இருப்பவர்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெற்று அந்த குழந்தைகளுக்கு மற்றைய உணவுகளையும் கொடுப்பதற்கு அதிலும் நமக்கு தடை கிடையாது. அவற்றையும் நாம் அங்கேயும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மிக முக்கியமாக அந்த குழந்தையினுடைய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எந்த நேரமும் குழந்தையை கையில் வைத்து குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் ஓத வேண்டும். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் கண்ணூர் படுவது உண்டு. பிள்ளைகளுக்கு கண்ணூர் பட்டுவிடும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு கண்ணூர் படாத அளவுக்கு நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும். மிக முக்கியமாக அல்ஹம்து சூரத்து, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், ஆயத்து குர்சி, ஆமனர் ரசூல், இது போன்ற ஆயத்துக்களை நீங்கள் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு ஓதினால் அந்த குழந்தையிலே பட்டிருக்கக்கூடிய கண்ணூர்கள் நீங்கிவிடும். சின்ன பாலகன், சின்ன குழந்தைக்கு மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும். உங்களுடைய 5 வயது பிள்ளை இருக்கிறான், 10 வயது பிள்ளை இருக்கிறான், சோர்ந்து போய் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு கண்ணூர்கள் படலாம்.
அதிகமாக நாம் என்ன செய்வது, இன்றைக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டரிடத்திலே நாங்கள் போய்விடுகிறோம். டாக்டரிடத்தில் செல்ல வேண்டும். ஆனாலும் கூட அதற்கு முன்னால் இவ்விதமான சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஹசரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஒரு வேலை வெட்டிகள் செய்வதற்கு ஒரு சிறு பிள்ளை இருந்தார்கள். வேலை வெட்டிகளை செய்வதற்கு உம்மு சல்மா நாயகி அவர்களுடைய வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை இருந்தார்கள். அப்போது அந்த பெண் பிள்ளை இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருவதற்கு வருகிறார்கள். வஹி கொண்டு வந்து வஹியை இறக்கி விட்டார்கள். நபி அவர்களுக்கு வஹியை இறக்கி விட்டார்கள். வஹியை இறக்கிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்ன செய்தி தெரியுமா? அதோ உங்களது வீட்டிலே இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை சோர்வாக, அந்த பிள்ளை வாடி போயிருக்கிறது, முகமெல்லாம் கருத்து போய் உடம்பெல்லாம் மெலிந்து போய் பார்ப்பதற்கு அதாவது மிகவும் பரிதாபமாக இருக்கிற காட்சி இருக்கிறது. இந்த பிள்ளைக்கு கண்ணூறு பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த கண்ணூருக்கு இதை ஓதுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு துஆவையே கற்றுக் கொடுத்தார். பிஸ்மில்லாஹி அர்கீகி அல்லாஹு யஷ்ஃபீகி மின் குல்லி தாஇன் யுதீகி மின் ஷர்ரி குல்லி ஐனின் ஹாசிதின் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். இந்த ஹதீஸ், இந்த துஆ வார்த்தைகளில் மாற்றமாக பல ஹதீஸ்களிலே வருகிறது. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்களுக்கு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுக்கு சொல்லி உம்மு சல்மா நாயகி அந்த குழந்தையை வைத்து ஓதினார்கள். ஓதிய உடனே அந்த குழந்தையினுடைய முகத்திலே இருந்த அந்த வாட்டம் நீங்கி அந்த சோம்பேறித்தனம் போய் உற்சாகமாக அந்த பிள்ளைகள் எழும்பி வந்ததாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. குறிப்பாக உங்களது சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்திலே இதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆக சின்ன 1 வயது குழந்தை, 2 வயது குழந்தை என்றால் எல்லோருமே அந்த பிள்ளை மீது ஆசைப்படுவார்கள். எல்லோரும் அந்த பிள்ளை மீது இரக்கம் காட்டுவார்கள். இரக்கம் காட்டுகின்ற பொழுது வார்த்தையினாலும் சொல்லுவார்கள், ரொம்ப புள்ள அழகா இருக்குது, ரொம்ப புள்ள கொழு கொழு இருக்குது, புள்ள ரொம்ப கண் அழகா இருக்குது, புள்ள ரொம்ப உற்சாகமா இருக்குது. இப்படி பலர் சொல்லுகிற நேரத்திலே சிலர்களுடைய கண் அவர்கள் மீது பதிந்து விடும். எல்லாரும் அல்ல, பார்க்கிறவங்க எல்லாரையும் அல்ல, சில மனிதர்களுடைய அந்த அவா, அந்த மனதில் இருந்து வரக்கூடிய ஒரு அவா, அது அந்த குழந்தைக்கு பட்டு விட்டால் அந்த குழந்தைக்கு பாதிப்பை உண்டாக்கும். குழந்தை முதலில் சோர்வு வரும், கடைசியிலே தூங்க மாட்டாது, சாப்பிட மாட்டாது, அழுது கொண்டிருக்கும், அல்லது வேறு மற்ற பல பிரச்சனைகள் உருவாகும். டாக்டரிடத்திலே போய் மருந்தெடுக்கிற நேரத்திலே நீங்கள் இதை ஓத வேண்டும். அப்படி உங்களுக்கு முடியவில்லையானால் உங்களுக்கு அறிமுகமான தெரிந்த உலமா பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அமிதமாக இந்த ஓதுவதன் மூலமாக அங்கே மருத்துவம் செய்ய முடியும். இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை இன்றைக்கு கவனத்தில் எடுப்பதே இல்லை. பெரியவர்களுக்கும் அப்படித்தான், பெரியவர்களும் தான், அதாவது ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு அதிகமானவர்களை பார்த்தால் எந்த நேரமும் நோயாளி போல உடம்பெல்லாம் ஒரே வலி, முகமெல்லாம் வாடி போயிருக்கிறது, ஒரு வேலையும் செய்ய முடியாது, சோம்பரமாக இருக்கிறது, தொழிலுக்கு போக முடியாது, வியாபாரத்திற்கு போக முடியாது. இப்படியான நிலைமையில் இருக்கிற பொழுது பெரியவர்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இது வெறுமனே நோயுடைய அறிகுறி மட்டுமல்ல, இது சில நேரங்களில் உங்களது கண்ணூத்தின் மூலமாக இவ்விதம் வரலாம், அல்லது ஜின்கள் ஷைத்தான்களுடைய பார்வைகள் மூலமாக இவைகள் வரலாம் என்கின்ற சில செய்திகளையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக நீங்களே இப்போது நான் சொன்னவற்றை காலை மாலையிலே ஓதி வருவதனால் உங்களுக்கு பலன் காண முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் உலமாக்களிடத்திலே சொல்லி நீங்கள் அவ்விதம் செய்து கொள்வதனால் உங்களுக்கு அங்கே பலன் காண முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகிறேன். ஹசரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு குழந்தையை ஒரு சஹாபி பெண்மணி கொண்டு போகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு குழந்தையை கொண்டு போன உடனே அந்த குழந்தைக்கு பார்த்து துஆ செய்து விட்டு அந்த குழந்தையினுடைய தாயிடத்திலே சொன்னார்கள், இந்த பிள்ளையினுடைய முகம் ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆகையினால் அதாவது நம்முடைய மக்கள் சிலர் முஸ்லிம் அல்லாதவர்கள் பொட்டு வைப்பார்கள் அல்லவா, இது போன்று ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் வேறு இடத்திலே முகத்தில் வையுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது காபிராக இருக்கக்கூடியவர்கள் சரியாக நெற்றியிலே வைப்பார்கள்,
அவர்களுக்கு நாம் ஒப்பாக கூடாது என்ற காரணத்தினால் வேறு எங்களாவது ஒரு இடத்திலே ஒரு கருப்பையோ மையையோ தடவி வையுங்கள் என்பதாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாய்க்கு சொல்லி அனுப்பினார்கள். ஏன்? கண்ணூர் அவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும், அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனால மிகப்பெரிய அதாவது ஹலீஃபாக்களிலே ஒருவராக இருந்த அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார். இவற்றையெல்லாம் நீங்கள் மிக கவனமாக நடக்க வேண்டும். இதிலே நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கிற ஏனைய உணவுகள் கொடுக்கிற பொழுது முடிந்த அளவுக்கு உங்களால் அவற்றை மற்றைய பிள்ளைகளோ அல்லது பிற மக்களோ பார்க்காத அளவுக்கு கொடுப்பது நல்லது. பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு பலவர்க்கங்களோ வேறு ஏதாவது கொடுக்கிறீர்கள் என்று வைத்தால் அவற்றை மற்றைய ஏனைய பிள்ளைகள் அல்லது வேறு மக்கள் ஆண்களோ பெண்களோ பார்க்காத அளவுக்கு அவைகளை கொடுப்பதும் மிகச் சிறந்தது. இல்லை என்றால் அதற்குள்ளேயும் அங்கே அந்த இவைகள் கண்ணூறுகள் என்பது பாதித்து அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விடலாம். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக இந்த உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது குழந்தைகளுக்கு உணவூட்டுகிற பொழுது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொழுது நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது, மிக முக்கியம். அதுதான் போனை காட்டி சாப்பாடு கொடுக்காதீர்கள். இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, அதாவது பிள்ளைக்கு சாப்பாட்டை தயார் செய்து கொண்டு தாய்மார்கள் தேடுவது போனைத்தான். தேடி அந்த போனை கையால் பிடிக்கிற பிள்ளையாக இருந்தால் கையிலே கொடுத்து விடுகிறார்கள், இல்லை என்றால் கையால் பிடிக்காத பிள்ளையாக இருந்தால் வைத்து விடுகிறார்கள். அதிலே போகிற கார்ட்டூனோ விளையாட்டுக்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை பார்த்து கொண்டு பிள்ளை சாப்பிடும் என்று நாம் நினைக்கிறோம். அதனால் அந்த குழந்தைக்கு அவ்விதம் பழக்கத்தை உண்டாக்கி விடுகிறோம். அருமையான தாய்மார்கள், குறிப்பாக எங்களுடைய இளம் தாய்மார்கள் இதில் முற்றிலும் முழுதிலுமாக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அவ்விதம் போனை வைத்துக் கொண்டு சாப்பாடு ஊட்டினால் அந்த குழந்தை சாப்பிடுவதாக அது நினைக்க மாட்டாது. அந்த போனிலே வருகிற அந்த காட்சியையே அதனுடைய தலைக்கு அது ஏறும். அந்த போனிலே பிள்ளை 2 சண்டை பிடிக்கிறது, அந்த காட்சி அதனுடைய தலைக்கு ஏறும். அல்லது வேறு ஏதாவது ஒரு கார்ட்டூனிலே ஒருவன் ஒரு வாளை எடுத்து இன்னொருவனை வெட்டுகிறான், அந்த காட்சி அந்த பிள்ளைக்கு ஏறும். அல்லது ஒரு பேயான முகம், பிசாசு போன்ற ஒரு முகம், அல்லது கடுமையான சத்தம், இது போன்றவைகள் அந்த போனில் வருகிற பொழுது அந்த பிள்ளைக்கு அது தானாக அது மனதிலே ஏறும், அந்த சாப்பாட்டுடன் ஏறும், அது மனதிலும் உடலிலும் அது தங்கிவிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எவ்விதம் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் சேருமோ அது போன்று இந்த போனின் மூலம் வரக்கூடிய ஒழுக்கக்கேடுகள், போனின் மூலமாக வரக்கூடிய தவறான செய்திகள், போனின் மூலமாக வரக்கூடிய மோசமான காட்சிகள் எங்களது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஏறி அந்த பிள்ளை சாதாரணமாக 2 வயது 3 வயது 4 வயது 5 வயது ஆகிற பொழுது பிள்ளை முரட்டுத்தனமான பிள்ளையாக மாறும். முரட்டுத்தனம், எல்லா பிள்ளைகளையும் அடிப்பது, அல்லது எல்லா பிள்ளைகளும் விளையாடுகிற பொழுது தள்ளி விடுவது, அல்லது வேறு வார்த்தைகளை பேசி விடுவது, கடுமையாக கோபத்துடன் நடந்து கொள்வது, இவ்விதமான இந்த குணநலம் எல்லாம் வரும். இன்றைக்கு வீடுகளில் நாம் பார்க்கிறோம், வருகிறது. இவ்விதமாக இந்த பிள்ளைகளிடத்திலே பயம் போய்விடும். சின்ன பிள்ளைகளிடத்திலே 3, 4, 5 வயது என்று வருகிற பொழுது பயம் இருக்காது. முன்பெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஒரு பெரிய மூத்த மனிதனை கண்டால் பயம். இன்றைக்கு பயப்படுங்களா? இன்றைக்கு பயப்பட மாட்டாது. அந்த பிள்ளை சின்ன ஒரு பேசுகிற 3 வயது 4 வயது பிள்ளை கொண்டு சொன்னால் அது எங்களுக்கு 9 சொல்லிவிட்டு போகும். அந்த அளவுக்கு நாம் நினைத்துவிடக் கூடாது பிள்ளைக்கு அறிவு வளர்ந்து விட்டது என்று. அறிவு வளரவில்லை. இந்த போன் அதை போன்ற சம்பந்தப்பட்டவைகளில் வரக்கூடிய அந்த மோசமான அந்த வன்முறை உள்ளத்திலே வந்திருக்கிறது. வன்முறை, அந்த மோசமான பழக்கம் உள்ளத்திலே வருகிறது, மோசமான சிந்தனை அந்த உள்ளத்திலே வருகிறது. அதனால் முரட்டுத்தனமாக குழந்தையாக அது வரும். அது கடைசியிலே பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கி தரும். ஒன்றையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது நேற்றைய செய்தி காலி பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. ஒரு பாடசாலைக்கு செல்கிற மாணவன் அவன் போனுக்கு அதிலே ஈடுபட்டு
போன் அவனுக்கு போதை மாதிரி ஆகிவிட்டது. அத்பகி விழா என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த போனிலே ஊறி போய்விட்டான். இவனைக்கு சுகமில்லாமல் வந்து விடுகிறது. இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே போடுகிறார்கள். அப்போது அவனிடத்திலே போனை கேட்டு கரைச்சல் பண்ணி இருக்கிறான். போனை அவர்கள் கொடுக்கவில்லை. இப்படியாக இருக்கிற பொழுது தாயோ பக்கமத்த நர்ஸ்மாரோ அவங்க கொஞ்சம் வெளியே போன நேரத்திலே அந்த பொடியை நின்று செஞ்சிருக்கிறான். கட்டிலே இருந்து அப்படியே ஓடி வந்து 6 மாடியோ 4 மாடியிலோ இருந்து குதித்து அவன் செத்து போய்விட்டான். இது நேற்றைய செய்தி. அந்த அளவுக்கு இந்த போன் பாதிக்குது. அப்ப பாருங்க, அந்த நேரத்துல கொடுக்கவில்லைன்னு சொல்லி அப்படியே பாஞ்சி செத்து 6 மாடியில இருந்து பாஞ்சிருக்கு. அவனுக்கு அது விளங்குதில்லை. அதனால மிக கவனமான ஒரு விஷயம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நஞ்சி ஊட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவ்விதமாக இந்த சிந்தனையான அடிப்படையிலே எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளை, எங்களுடைய பேர பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். வீட்டிலே இருக்கிற மூத்தவர்கள், வாப்பாவோ அப்பாவோ ஆச்சியோ உங்களுக்கு அதாவது தாய்மார்களுக்கு சொன்னால் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கேட்காததன் காரணமாக இன்றைக்கு பெரியவர்கள் மௌனமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இவ்விதமான இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் மனதிலே வைத்து எங்களுடைய வீட்டை சந்தோஷமாக, குடும்பத்தை சந்தோஷமாக, எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து ஆளாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது குடும்பத்திலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. எங்களது பிள்ளைகள், குழந்தைகளை அதாவது கற்பத்திலே இருக்கிறது முதல் கொண்டு அவர்கள் பெற்று நல்லவர்களாக வளர்வதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்தருள்வாயாக. எதிர்காலத்திலே சிறந்த சந்ததிகளை, சிறந்த பிள்ளைகளை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت.